Section 36, Class 1, Subclass 7. Section 36 Class 1 Subsection Class 7 வந்து bad debt P&L account return off பண்றீங்க. So in your P&L account as well as balance sheet. Balance sheetல debtors வந்து 100 lakhs இருக்கு. அதுல 2 lakhs பணம் வராது அப்படின்னா bad debt subtract பண்ணிக்கிறீங்க 98 lakhs thereafter. This 2 lakhs can be debited in the P&L account under section 36 class 1 subclass 7. Clear? Property plant equipment வாங்குறதுக்கு advance கொடுத்திருக்கிறீங்க 5 lakhs. அது மொத்தமும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த அமௌண்ட் வரல, திருப்பியும் தரல, ப்ராஜெக்டும் கேன்சல் ஆயிடுச்சு. Can I debit this 5 lakhs here? Bad debt for advance, non-receipt of advance. அப்படி சொன்னா it cannot be debited. ஏன்னா இது கேபிட்டல் receipts and payment. Capital receipts and payment சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராமல் போச்சுன்னா P&L அக்கவுண்ட்ல வரக்கூடாது. P&L அக்கவுண்ட்ல வரணும் அப்படி சொன்னாக்க உங்களுடைய இந்த 2 lakhs ஏற்கனவே கிரெடிட் சேல்ஸ்னு இங்க சேர்ந்துருக்கணும், ஒரு 20 lakhs, அதுல இந்த 2 lakhs சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப கிரெடிட் சேல்ஸ்னு இன்கமா சொல்லப்பட்ட அந்த நம்பர் நாளைக்கு வராம போச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பேட் டேட்டா வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்கமா கிரெடிட் சைட்ல போடாத ஒரு ஐட்டம் பேட் டேட்டா வர முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா என்ட்ரி பீயிங் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். திஸ் அட்வான்ஸ் ரிமைன்ஸ் as it is until you purchase the assets. அது வரைக்கும் அந்த அசெட்டாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு. கிளியர்? Hope you will be now able to understand this part. Deductions for bad debt written off. The debt should be incidental to the business. In case of money lent in the ordinary course of banking business is also allowed. கடன் கொடுக்குறாங்க, இப்போ நான் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், கொடுத்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வரல, என்னோட பிசினஸ் லெண்டிங் பிசினஸ் கிடையாது. கேன் ஐ கன்சிடர் திஸ் பீயிங் பேட் டெட் டு பி டெபிட்டட் ஹியர் 5 lakhs? பேட் டெட் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு இல்ல, பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு கேபிட்டல் நேச்சர். ஆனா பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சுன்னா லெண்டிங் அமௌண்ட், அதுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வரலனாலும் அமௌண்ட் வரலனாலும் சரி P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கலாம். Bad debt deductible only if such amount is included in income. அது இதுக்கு முன்னாடி இன்கமா சேர்ந்திருக்கணும். எது சேர்ந்திருக்கணும்? இன்கமா சேர்ந்திருக்கணும், அப்பதான் அதை டிடெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது கண்டிஷன். So these are the two conditions you have to understand. Credit sales நடக்கும்போது அது இன்கமா? எஸ். அந்த அமௌண்ட் வரல அப்படின்னா அது பேட் டெட்டா? ஆமா, டிடெக்டபிள். லோன்ஸ் given by SSA அப்படின்னு வச்சுக்கலாம், நாட் பை பேங்கிங் கம்பெனி இல்லையா, ஆர் நாட் பீங் த மணி லெண்டர் அப்படின்னா லோன்ஸ் கிவன் ரிலேட்டட் டு இன்கமா அப்படின்னா கிடையாது, ஸோ நாட் டிடெக்டபிள். அட்வான்சஸ் கிவன் ஃபார் பர்ச்சேசிங் எனி அசெட்ஸ், இஸ் இட் அன் இன்கம்? நோ. அப்படி இன்கமா இல்லாத போது இந்த அமௌண்ட் வரலனா நாட் டிடெக்டபிள். சி, ரிட்டன் ஆஃப் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட்டை நீங்க இந்த மாதிரி டெட்டாஸ் வந்து மைனஸ் பண்ணி எழுதி இருக்கணும். அது பேட் டெட்னாலே மைனஸ் தானே சார் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். டெட்டாஸ் 100 lakhs, 2 லட்சம் வராதுன்னு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் போட்டுக்கலாமான்னா போட்டால் அதை நீங்க டெபிட் பண்ண முடியாது.
ஏன்னா இது ரைட் ஆஃப் பண்ணல, சும்மா யூ ஆர் கிரியேட்டிங் த ப்ரொவிஷன்ஸ், இஸ் நாட் ரிட்டன் ஆஃப் கம்ப்ளீட்லி, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டெபிட்டிங் தட் இன் யுவர் P&L account. Right. Deductible only if the business is continued during the previous year. Business continue ஆகணும்பா. அண்ட் பிஸ்னஸ் நான் கைமாற்றி விட்றேன் அப்படின்னா இன்னொருத்தர் அதை கிளைம் பண்ணிக்கலாமா? அப்படியே என்னோட பிஸ்னஸ் இன்னொருத்தர் சொல்லிட்டேன், அதில் 100 லட்சம் வர வேண்டியது இருக்குது சார், டெட்டாஸ் கிட்ட இருந்து இந்தாங்க பிடிங்க, அதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு கலெக்ஷன் ஆகலன்னா அவர் பேட் டெட் கிளைம் பண்ணிக்கலாமா? சக்சஸர் கேன் கிளைம் த பேட் டெட். அண்ட் சம்டைம்ஸ் லேட்டர் இந்த பேட் டெட் 2 lakhs நம்ம டெபிட் பண்ணோம்ல, நாளைக்கு இன்கமாக வந்துச்சுன்னா பேட் டெட் ரெக்கவர்ட். என்ன பண்ணலாம் இதை? எனி அமௌண்ட் டெபிட்டட் in the P&L account subsequently later on recovered, then recovery will be deemed income under section 41 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் செக்ஷன் 41 class 4ல நம்ம பார்க்க போகிறோம். 41 class 1 2 வந்து டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜை பற்றி பார்த்தோம். 3 வந்து சயின்டிஃபிக் ஆர்என்டிக்காக யூஸ் பண்ணப்பட்ட அசட்ஸ் விற்கும் போது வரக்கூடிய ரெவன்யூ பற்றி பார்த்தோம், டு த எக்ஸ்டென்ட் அமௌண்ட் டெபிட்டட். 4 வந்து பேட் டெட் சம்மந்தப்பட்டது பார்க்குறோம். ஸோ செக்ஷன் 41 class 4, recovery of bad debt even business is discontinued will be considered as your income provided deductions claimed and recovered by the same person. அதே ஆள் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் இதை நீங்கள் இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். செக்ஷன் 41 class 4. Now let's try to solve this illustration. Singer, a trader, has an amount of rupees 50,000 receivable from A for the goods sold. Singer claimed and deductions allowed of 30,000 under section this one. So debtors A, அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் 50,000 rupees. பேட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செக்ஷன் 36 class 1 subclass 7ல நான் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறேன் 20,000 rupees. Now the value is 30. For the same in the previous year 24-25. இது வந்து previous year 24-25ல கிளைம் பண்ணது. During the running previous year 25-26, Singer recovered from A as full and final settlement of 20. இந்த ஆண்டு scenario A, amount received from this person, cash received only 20. Full and final settlement 30ல 20 வந்துச்சு, இன்னொரு 10 என்னாச்சு வருமா? வர வாய்ப்பே இல்லை, சொல்லலை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு இனிமேல் 20, இந்த 10 வராது. 10 வராது அப்படி சொன்னாக்கா that will be named as bad debt under section 36 class 1 subclass 7. This is for the previous year 25-26. 25-26. B 30,000 எவ்வளோ வரும்னு நினைச்சோம்? 30. We got the 30 without any problem. And C scenario we got 45. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் ஜாஸ்தி வந்துருச்சு. எவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்கு? 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் ஜாஸ்தி வந்துச்சுன்னா இந்த பார்ட்டிக்காக ஏதாவது அமௌண்ட் இதுக்குன்னா டெபிட் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம். 20 ப்ரீவியஸில் பேட் டெட் டெபிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 15 எக்ஸஸாக வந்தது அந்த பேட் டெட் ரெக்கவர்ட் தான். பேட் டெட் ரெக்கவர்டாக இருந்துச்சுன்னா will be taxable under section 41 class 4. எவ்வளோ? 15,000. Clear? Hope you will be now able to understand this part. Clear?
ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னேன், போன வருஷம் 20,000 ரூபாய் வராது, ஏ கிட்ட இருந்து வர வேண்டியது 30 தான் நினைச்சேன். டிஃபரன்ஸ் சினாரியோ பார்த்தேன். ஏ சினாரியோவில் 20 தான் வருது, இனிமேல் வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. 30 வர வேண்டியதில் 20 தான் வருது, மிச்சம் 10,000 ரூபாய் வராதுன்னு அது பேட் டெட். இது சினாரியோ 1. சப்போஸ் நாம நினைச்ச மாதிரி அதே 30,000 வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோ எக்ஸஸ், நோ லெஸ்ஸர், வாட் வி எக்ஸ்பெக்டட் வி காட் இட், நோ ப்ராப்ளம். லாஸ்ட் சினாரியோவில் நான் 30,000 ரூபாய் ஏ கிட்ட வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன், 45,000 வந்துருச்சு. 45,000 வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம், நான் வரும்னு நினைச்ச 30ம் ஏற்கனவே அவன்கிட்ட இருந்து வராதுன்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ண 20லேருந்து ரிட்டர்ன் ஆனதும் இருக்குன்னு அர்த்தம். இந்த 20ல் 15 இப்போ வந்துருச்சு. இது நான் போன வருஷம் எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பேன். இது 24-25 பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 25-26. இங்கே நான் 20 டெபிட் பண்ணி இருக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 20ல் 15 வந்துருச்சு. அப்போ உண்மையிலுமே பேட் டெட் எவ்வளோ, 5,000 தான். ஓகே, ஆஃப்டர் த ரிவர்சல். இஸ் தட் கிளியர்? அப்போ அந்த பேலன்ஸ் நம்ம எதுவுமே போடணும், அந்த ஸ்கேன் காரணம் இது இல்லை சார். அந்த எக்ஸஸ் அந்த 20,000 15 வந்து பேலன்ஸ் 5,000 வந்து அதான் பேட் டெட். 20ல் 15 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் 5 ஆல்ரெடி பேட் டெட்னு எழுதிட்டோமே. Let's deal with section 36. Deductions for family planning expenses. Family planning promotion expenses actually available only for companies. எதுக்காக, promoting family planning among the employees. Outdated, ரொம்ப வரதில்லை. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் டிடக்டபிள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் 1/5 எவ்ரி இயர் ஃபார் 5 years யூ கேன் டிடக்ட். 5 வருஷத்தில் அமோர்டைஸ் பண்ணிக்கணும். கிளியர்? ஒன் மோர் பாயிண்ட். Unabsorbed family planning expenditure can be set off and carry forward as unabsorbed depreciation. Unabsorbed depreciation என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து unabsorbed family planning expenditure நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, செக்ஷன் 32 கிளாஸ் 2ல நான் டீல் பண்ணேன் unabsorbed depreciation என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் P&L அக்கௌண்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் 24-25, இங்க உங்களுடைய ஜிபி 100, அதே சமயத்தில் இங்க பிசினஸ் எக்ஸ்பென்சஸ், கேஷ் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் 150, டெப்ரிசியேஷன் 100. அப்படின்னா யூ ஹேவ் லாஸ்ட் rupees 150. இந்த நெட் லாஸ் ரெண்டு விதமா பிரிங்க, ரிலேட்டட் டு த டெப்ரிசியேஷன், ரிலேட்டட் டு த பிசினஸ் லாஸ். டெப்ரிசியேஷன் வந்து 100, இந்த 150 ரூபாய் 100 ரூபாய் போக மிச்சம் இருக்கிறதுமே பிசினஸ் லாஸா வச்சுக்கணும். இந்த டெப்ரிசியேஷன் இனிமேல் நெக்ஸ்ட் இயர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது பேர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். இது பேர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 25-26, your GP being 200, business income 150, depreciation 25. Okay, 125 போட்டுக்கிறேன். So what about your net profit? Net profit being 75. இந்த net profit எதை ரைட் ஆஃப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் brought forward business loss முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது அட்ஜஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கு, unabsorbed depreciation அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் ஆர்டர். கிளியர்? சப்போஸ்
இது ஒரு 150 இருக்கு. இது ஒரு 200 இருக்குன்னு வச்சுங்க. திரும்பவும் நெட் லாஸ் வருது. நெட் லாஸ் வந்து 25 வருது. இப்போ எப்படி குரூப்பிங் பண்ணுவீங்க? பிஸ்னஸ் லாஸ் 25, பேலன்ஸ் வந்து 1 செகண்ட் 210 மாற்றிக்கிறேன். 210, 235, 235, you will get 35. ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் எடுத்துங்க. எவ்வளோ? 25. அதையும் தாண்டி இருக்கிறத பிஸ்னஸ் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். கிளியர்? இப்போ இதுக்கு என்ன பேரு? டெப்ரிசியேஷன் என்ன பேரு? அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். இதுக்கு பேர் என்னது? அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். ரெண்டு அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் ரெண்டையும் சேர்த்து இனிமேல் காமனா அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் சொல்லியிருந்தோம். எவ்வளோ? 125. ஆனா பிசினஸ் லாஸ் இருக்குல்ல, பிசினஸ் லாஸ், இந்த பிசினஸ் லாஸ் ரிலேட்டட் டு இயர் 24, 25, 50. This is related to 25, 26, 10. இந்த டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா டெப்ரிசியேஷன் சேர்த்து ஒரே பேர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். எப்போ சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? இன்ஃபினைட் பீரியட், எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது 7 ஆண்டுகளில் 24, 25ல லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய 8 ஆண்டுகளில் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொன்றும் 24, 25 விட்டுருங்க. 25, 26, 26, 27 அப்படின்னு சொல்லிட்டு 8 ஆண்டுகள் கால்குலேட் பண்ணுங்க. இந்த இது வந்துச்சுன்னா 25, 26 விட்டுருங்க. 26, 27லேருந்து 8 ஆண்டுகள். அப்போ இதுக்கு இந்த இடத்துல 8 வருஷம் இருந்திருக்கும், இதுக்கு இன்ஃபினைட் பீரியட் இருக்கும். இந்த வருஷம் வந்துருந்தா இதுக்கு 7 வருஷம் இருக்கும், இதுக்கு 8 வருஷம் இருக்கும், இதுக்கு இன்ஃபினைட் பீரியட் இருக்கும். பிசினஸ் லாஸ் மட்டும் எந்த வருஷம் நடந்ததுங்கிறதையும் சொல்லணும். அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் எல்லாம் சேர்த்து ஒன்னாக்கிடலாம். சப்போஸ் ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 26, 27, ஜிபி 200, business income, okay, 140, depreciation 50, net profit 10 rupees வருது. ஆர்டர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா, ஓல்டு பிசினஸ் லாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் பிசினஸ் லாஸ் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மூணாவது தான் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். அப்படி இல்லைன்னா முதல்ல இதை சொல்லுவாங்க. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் பண்ண பிறகு ஓல்டஸ்ட் பிசினஸ் லாஸை ரெண்டாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க, லேட்டஸ்ட் பிசினஸ் லாஸ் மூணாவது, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் 7-8 வருஷமா இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்த்து ஒன்னா ஆக்கிடுவீங்க. அது பேர் அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். அது எத்தனை வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதான் லாஜிக். இப்போ நான் டெப்ரிசியேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே லாஜிக் தான் எதுக்கு உண்டு? சயின்டிஃபிக் ஆர்என்டிக்கு உண்டு. அண்டு இது ஃபேமிலி பிளானிங் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உண்டு. பிஎன்எல் டெபிட் பண்ணிக்கிறீங்க as per section 36 class 1 sub class 9, பட் we don't have any sufficient profitனா கேரி ஃபார்வர்ட் பண்ணி எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிமிலர் டு வாட் டெப்ரிசியேஷன். எது எதுக்கு உண்டு? அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன், சயின்டிஃபிக் ஆர்என்டியோட எக்ஸ்பென்சஸ். சயின்டிஃபிக் ஆர்என்டி பர்பஸ்க்கு 100% நீங்கள் டெபிட் பண்ணுவீங்க இல்லையா? 100% டெபிட் பண்ணீங்கன்னா கட்டாயமாக அந்த வருஷம் லாஸாக இருக்கும். அந்த லாஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? யூ கேன் கேரி ஃபார்வர்ட் அண்ட் அட்ஜஸ்ட் திஸ் சிமிலர் டு த டெப்ரிசியேஷன். மூணாவது சயின்டிஃபிக் ஆர்என்டி. ஐ திங்க் சயின்டிஃபிக் ஆர்என்டி நடத்தும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. No depreciation for the assets on which 100% deductions claim under section 35. Carry forward and set off of deficiency in subsequent years as per the unabsorbed depreciation. இதுக்கும் அதே லாஜிக் தான்.
ஓகே. assessee can do research himself or through third party. எது வேணாலும் செய்யலாம். ரிசர்ச் தானே பண்ணிக்கலாம், இன்னொருத்தரை வச்சு பண்ணிக்கலாம். In case of amalgamation, the amalgamated company will enjoy. ஓகே. இப்போ நான் இன்னும் அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷன் மாதிரி எனக்கு அன்அப்சார்ப்டு சயின்டிஃபிக் ஆர்டி செலவு இருக்குது சார். இப்போ நான் எந்த கம்பெனியோட சேரணும் அந்த கம்பெனி ரிமைனிங் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. In case of donation case, சில கேசஸ்ல வித் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. Donate to approved national laboratory or IIT with a specific direction, or RICU meant for their social science and statistical science-க்கான எலிஜிபிலிட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு, கரெக்டாக பண்ணுறேன்னு சொன்னோன்னு நான் அவனுக்கு டொனேட் பண்ணேன். டொனேட் பண்ண பிறகு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேன்சல் ஆயிடுச்சு. Then is there any problem for me? No, I don't have any problem. After donation, if the donor's approval is cancelled, then also deduction is allowed. Okay. Recipient, நான் யாருக்கு டொனேஷன் கொடுத்தனோ அவருடைய ஸ்டேட்டஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஐ கேன் ஸ்டில் என்ஜாய். தென் security transaction tax, commodity transaction tax, cash transaction tax. This can also be debited. STT and CTT are deductible if securities and commodities are held as stock for the business. Okay. CTT is not applicable for the agricultural commodities. Shares நான் வாங்குறேன், buy at rupees 100, sell at rupees 150. STT paid. Assume that it's 1% on buying and selling. Buying la 1% 1 ரூபாய், selling la 1% 1 ரூபாய், but the number is different. Okay. So rates வந்து buying rate வேற, selling STT வேற, அது நமக்கு தேவை இருக்கு, அதனால போடல. 1 rupee and 1 rupee 50 paise, 2 rupees 50 paise. ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க, அதுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 1 ரூபாய் கட்டினீங்க. சேல் பண்ணும்போது 150 ரூபாய், அதுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 1 ரூபாய் 50 பைசா கொடுத்துருக்கீங்க. மொத்தம் 2 ரூபாய் 50 பைசா நீங்க டேக்ஸ் கட்டுறீங்க. பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த ஷேர் இஸ் யுவர் பிஸ்னஸ் சொன்னால் உங்களுடைய P&L அக்கௌண்ட்ல சேல் இன்கமாவும் பை பண்ணது பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸாகவும் போடலாம். எனி எஸ்டிடி யூ பே நோ தட் கேன் பி டிடக்டபிள். தென் 47.5 will be your GP. அப்கோர்ஸ் இதை நீங்க தொழிலா செய்றீங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆளை போட்டிருக்கிறீங்க, நீங்களும் பராமரிப்பு பண்றீங்க, ரெண்ட் இபி எல்லாமே டிடக்ட் பண்ணிக்கலாம். இதே ஷேரை அசட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாமா சார்? So it's a what about the trading business? Like I don't do this as a trading business, I am doing this as an investment. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது சேல் கன்சிடரேஷன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பீயிங் 150 minus cost of acquisition of this being 100. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50 will be your capital gains. What about the STT sir? STT is irrelevant for that purpose. In case of long term capital gain ஆக இருந்துச்சுன்னா you have to pay tax at the rate of 12.5% in excess of 1.25 lakhs. Short term capital gain ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 111A, it will fall under 111A. Clear? STT எல்லாம் போடும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? அதுக்கு 20% flat will come. இந்த சினாரியோவில் நீங்க நார்மல் 5% 10% அந்த ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப் வந்து ஒர்க் ஆகும். புரியுதா? அப்ப நீங்க பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த ஷேர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ண போறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ண போறீங்களா அல்லது ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி கன்சிடர் பண்ண போறீங்களா? பிரிடாமினெண்டா இன்னைக்கு எல்லாருமே எதை தான் கன்சிடர் பண்றாங்க? அது அசெட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, கேபிட்டல் கெயின்ஸ்ல தான் வரும்.
But still we have the options to consider this being the trading activities. If you are considering this being the trading activity, STT, commodity transaction பண்ணால் CDT ரெண்டுமே நீங்க எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிக்கலாம். பட் இங்க வரும்போது அது நீங்க டெபிட் பண்ண முடியாது, லெஸ் பண்ண முடியாது. ரைட், கிளியர்? இதுவே கமாடிட்டி ட்ரேடிங்ல அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சிடிடி கிடையாது. கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். கிளியர்? So with that we have completed section 36 fully. Now let's move on to the section 37. Section 37 நம்ம என்ன சொல்லலாம்? General deductions னு சொல்லலாம். We can call this being the general deduction. Okay. General deduction. Expenses deductible which are not covered under section 30 class 30 to 36. இதுவரைக்கும் நம்ம பல டிடக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 30ல ஆரம்பிச்சு 36 வரைக்கும் பார்த்துட்டே வந்தோம். அந்த லிஸ்ட்ல இல்லாத சில செலவுகள், ஆனா இங்க சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க கண்ணை முடித்து பீனில் கொண்டு டெபிட் பண்ணிக்கலாம். ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு த பிஸ்னஸா இருக்கணும், ரெவென்யூ நேச்சரா இருக்கணும். ஈவன் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ரெவென்யூ நேச்சரா இருந்து ஃபைன் பெனால்டி கட்டினால் அது பீனில் கொண்டு டெபிட் பண்ணிக்கலாம். ஃபைன் அண்ட் பெனால்டி ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட். நான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த குட்ஸை 3 மாசத்துல சப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். If I fail to supply within 3 months, then I had to pay some penalty for the violation. Liquidated damages னு பேர் அது. அந்த மாதிரி ஏதாவது ஃபைன் பெனால்டி கொடுத்தனா டெபிட் பண்ணிக்கலாம். இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் இந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் டெபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் நீங்கள் பீனில் டெபிட் பண்ணிக்கலாம். அப்போ எது டெபிட் பண்ண முடியாது? பர்சனல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ண முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் டெபிட் பண்ண முடியாது. ஃபைன் ரிலேட்டட் டு த லீகல் வயலேஷன், லா என்ன சொல்லுதோ அதை வயலேட் பண்ணதுனால நீங்க ஃபைன்ஸ் பெனால்டி கட்டினீங்கன்னா அதை டெபிட் பண்ண முடியாது. டைரக்ட் டேக்ஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டெபிட் பண்ண முடியாது. இன்டைரக்ட் டேக்ஸ் அலௌடு, டைரக்ட் டேக்ஸ் அலௌடு இல்லை. ஃபைன் பெனால்டி பிஸ்னஸ் கான்ட்ராக்டோட வயலேஷன்ல கொடுத்தீங்கன்னா அலௌடு, லீகல் வயலேஷன்ல இருந்தால் அலௌடு கிடையாது. ஸோ மிச்சம் ரெண்டுமே கெஸ் பண்ணிடுவீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும், ரெவன்யூ ரிலேட்டடாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கங்க. Always the expenditure being notional, not allowed, like anticipated losses like PDD, provision for doubtful debts, or any expenditure. நாளைக்கு ஒரு செலவு வரும், நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணிக்கலாம்னா நோ, இட் இஸ் நாட் அலோவ் டு பி டிடெக்டட். லீகல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் டைரக்ட் டேக்ஸ் கன்சல்டன்சி அண்ட் ஃபைலிங். டைரக்ட் டேக்ஸுக்காக ஒரு அட்வொகேட் கன்சல்டன்சி எடுத்துக்கிறீங்க அல்லது ஒரு ஆடிட்டருடைய கன்சல்டன்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டை நீங்க பீனில் டெபிட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 37 கிளாஸ் 1. கிளியர்? நவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். செக்ஷன் 37ல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபாஸ்டா பார்க்கலாம். ஓகே, ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். Expenses for buyback shares, bonus shares, debenture issues, இதெல்லாமே நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. இதுக்கான செலவு எல்லாமே நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம். Initial public offer, further public offer, right shares. இதுக்காக நீங்க ஏதாவது இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்கன்னா அது பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் டிடெக்டபிள். ரொம்ப சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கலாம். பைபேக் ஷேர்ஸ்ல நம்மளுடைய ஷேர் கேபிட்டல் அதிகமாகுமா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் குறையும். போனஸ் ஷேர்ஸ்னால ரிசர்வ்ஸ் தான் ஷேரா மாறுது, ஆனா ஈக்வல் ஷேர் ஹோல்டர்ஸோட நெட்வொர்க் அப்படிதான் இருக்கும். So there is no any change in or increase in the capital. டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணனால ஷேர் இஷ்யூ ஆச்சா? ஷேர் வேற, டிபெஞ்சர் வந்து கடன் இல்லையா? அதனால இதெல்லாம் டெபிட் பண்ணிக்கலாம். ஆனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல ஷேர் இஷ்யூ பண்றீங்க, ஃபர்தரா இஷ்யூ பண்றீங்க, ரைட் ஷேர்ஸ் பண்றீங்க,
In all these case, all these things will increase the equity shareholders net worth அப்படின்னா இந்த expenses வந்து capital expenditure consider பண்ணோம், not being the revenue expenditure to be debited. Expenses for IPO where allotment was cancelled due to below minimum subscription, அதையும் நீங்க டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு கேசஸ்லுமே நீங்க டிடெக்ட் பண்ண முடியாது. கிளியர்? நம்பர் 1. நம்பர் 2, freebies to medical practitioners. Actually, freebies given to the medical practitioners is illegal in India. Even in outside India also it's illegal. அதனால டிடெக்டபிள் கிடையாது. டாக்டர்ஸ் கிட்ட பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் இந்த மாதிரியான டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, டேப்லெட்ஸ் நான் சொல்கிறத வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மா கம்பெனி எக்கச்சக்கமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸுக்கு ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப்பு அது இதுன்னு கண்ணாபணன்னு டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னா ஃபார்மா கம்பெனி கேனாட் டெபிட் திஸ் இந்த யூரோப்பியன் இருக்கும். ஸோ ஃபார்மா கம்பெனி டாக்டர்ஸ், ஃபார்மா கம்பெனி டாக்டருக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் 5 லட்சம் ரூபா ஒருத்தூல ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். அந்த ட்ரிப்புக்கான செலவு இங்கே எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கார். டாக்டர் ஹானர் ரிம்ட். கேன் இட் பி டெபிட்டட்? நோ. எதுக்காக? பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் டாக்டர் ஷுட் பிரிஸ்கிரைப் த ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் பை திஸ் ஃபார்மா கம்பெனி. அது வந்து இல்லீகல். ஸோ இல்லீகல் ஷுட் நாட் பி அப்ரிஷியேட்டட் ஆர் ப்ரொமோட்டட். ஸோ இட் இஸ் டிஸ்அலவுட். அண்ட் ப்ரீமியம் ஃபார் கீமன் இன்சூரன்ஸ் பாலிசி. கீமன் இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து ஏதாவது கிளைம் வந்துச்சு அப்படின்னா அது இன்கமாக கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னோம். அதே இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அந்த ப்ரீமியமை நீங்கள் எக்ஸ்பென்சஸ் சொல்லி டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR. CSR இஸ் அ கமிட்மெண்ட், நாட் த எக்ஸ்பென்சஸ், ஸோ நாட் டிடெக்டபிள். அதாவது கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு கம்பெனியும் having certain turnover limit, say turnover வந்து 1000 கோடிக்கு மேலே அல்லது நெட்வொர்த் 500 கோடிக்கு மேலே அண்ட் நெட் ப்ராஃபிட் 5 கோடிக்கு மேலே. ஓகே, எவ்ரி கம்பெனி லிஸ்டட் ஆர் அன்லிஸ்டட், பிரைவேட் ஆர் பப்ளிக், ஹேவிங் இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா they have to comply with the CSR provisions. CSR என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் இந்த 3 preceding financial year எவ்வளோ இருக்கோ அதில் 2% ஆகுது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக டொனேட் பண்ணியிருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த 100 கோடி ரூபாய் அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுலேருந்து 2 கோடி ரூபாய் லாபத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பிரித்து எடுக்கணும். இந்த 2 கோடி ரூபாய் டொனேட் பண்ணிடணும். இந்த டொனேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் டு புவர். அண்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய ஆஸ்பத்திரி வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது பஸ் ஸ்டாப் வித் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஏர் கண்டிஷனரோட போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தா நல்ல பிச்சைக்காரங்க தான் தூக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அதுவும் காணும். ஓகே, அது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு, இந்த ப்ரொமோட்டர்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க. இன்னும் சில பேங்க்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ இது மாதிரியான பல ஆக்டிவிட்டி செய்கிறாங்க. பட் இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு இருக்கக்கூடாது, தன்னுடைய எம்ப்ளாயி சார்ந்த ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடாது, சம்மந்தமே இல்லாத ஜென்ரல் பப்ளிக்காக நீங்கள் செய்யணும். என்ன காரணம், ஒரு பிஸ்னஸ் வளருது அப்படின்னு சொன்னாக்க அது காரணமே இந்த சொசைட்டி தான். as society is responsible for your growth அப்படின்னு சொன்னாக்க what you are going to giving it to back அப்படிங்கும்போது இந்த 2% கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, donate for PM relief fund, PM care fund also be considered. Okay, donate for Swachh Bharat and Clean Ganga is not available. Okay, so இது ரெண்டும் நீங்க CSR-ஆவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், டிடக்ஷன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். Swachh Bharat Clean Ganga ஃபண்டுக்கோ டொனேட் பண்ணீங்கன்னா டிடக்ஷன் under section 80G is not available. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், CSR spending does not include CSR activities undertaken outside Indiaவா இருக்கக்கூடாது. எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயி, தன்னுடைய எம்ப்ளாய்க்கே பெனிஃபிட் வர மாதிரி பண்ணிடக்கூடாது. அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த CSR. ஸோ CSR ஃபண்ட் இஸ் நத்திங் பட் an appropriation, ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி டிடெக்டபிள். ஸோ இது ஒரு அப்ராப்ரியேஷன் தான், டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஃபோர்த், பேமெண்ட் டு an IT advisor டிடெக்டபிள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
to conducting appeal before ITAT, Income Tax Appellate Tribunal. So first level court மாதிரி. So if there is any dispute, you have to defend yourself அப்படின்னு சொன்னாக்க, either you can go or some experts may on behalf of you go can argue in your favor. Okay. ஸோ அந்த ஐடிஆர்டில் போய் உங்களோட ஐடி அட்வைசர் பேசுகிறாரு, இல்லை அவர் ஒரு கன்சல்டன்சி கொடுக்குறாருன்னா அது கொடுக்கக்கூடிய ஃபீஸை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Fee for tax. Fee for tax like late fee in the form of penalty இருந்தால் not deductible, in the form of not in the form of penalty இருந்தால் deductible அப்படின்னு ரெண்டு ஆன்சர்ல இதை பார்க்குறோம். ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் இதுக்கு மட்டும். ஓகே. அதாவது லேட் ஃபீ இருக்கு, நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை டேக்ஸ் வந்து இந்த டியூ டேட் தாண்டி நீங்கள் கட்டினீங்கன்னா 1% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லேட் ஃபீயா அல்லது அடிஷனல் சார்ஜா? ஸோ இந்த லேட் ஃபீ சீம்ஸ் டு பி பெனால்ட்டி லைக் அப்படின்னு சொன்னால் டிடெக்ட் பண்ண முடியாது. சார் லேட் ஃபீ அப்படிங்கிறது ஒரு ஃபண்டிங் மாடல் இருக்குன்னா நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மட்டும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டு வியூஸ் வி ஹேவ். But in general, interest for the payment of tax is always disallowed. Always disallowed. Is that clear? Now let's see. Payment of interest of 40,000 on monies borrowed from bank for payment of dividends to shareholders. Dividend to shareholders allowable? Yes. Section 36 class 1 subclass 3 allowable. Okay. ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், the income tax department cannot question ஏன் கடன் வாங்கின, டிவிடெண்டுக்காக வாங்கினியா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணதுக்கு வாங்கினியா அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. பிஸ்னஸுக்கு கடன் வாங்கியிருந்தா அதை நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும். ஆஸ் பர் திஸ் செக்ஷன் திஸ் பாயிண்ட் இஸ் அக்செப்டபிள், டிடெக்டபிள். ஸோ ஆன்சர் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராஸ் ரெஃபரன்ஸும் கொடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வரும். கிளியர்? $12,000 has expended for shifting of business from original site to the another site which is more advantageously located. பழைய இடத்துல இருந்து புது இடத்துக்கு போறார், இதை காட்டிலும் இது சுப்பீரியர், இதை காட்டிலும் இது சுப்பீரியர், பெஸ்ட். அப்ப டெபிட் பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. என்ன காரணம்? இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணீங்க, இப்ப 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்க. அப்ப இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஆகிற எல்லா செலவும் டெபிட் பண்ணீங்கன்னா அது 1000 ஸ்கொயர் ஃபீட் வா, இட்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், இட்ஸ் கேபிட்டல் நேச்சர், ஸோ இட் கேனாட் பி டெபிட்டட். ஓகே. Lump sum paid to acquire the license regarding technical information to reduce the production cost. லம்சமா பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க லைசன்ஸுக்காக. லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 10 ரூபாய் ஆச்சு, இனிமேல் 8 ரூபாய் தான் ஆகும். எத்தனை வருஷம்? இனிமேல் நடந்துகிட்டே இருக்கும், பல ஆண்டுகள். எனி பேமெண்ட் gives you benefit for more than 1 year is the capital expenditure. Capital expenditure cannot be debited to the P&L account, not deductible expenditure. Theft of stock in trade assuming it is insured and it is uninsured. Okay. Theft of stock debited, can be debited. பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா தெஃப்ட் நடக்கும், இட்ஸ் ஆல்வேஸ் அலோவபிள் தான். அன்இன்சூர்டா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சூர்டா இருந்துச்சுன்னா கிளைம் வரும்போது அந்த கிளைமே இன்கமா கன்சிடர் பண்ணும். கிளைம் வில் பி கன்சிடர் as your income.
Now, section 37(2)(b) பத்தி பார்க்க போறோம். இதுக்கு நான் கிராஸ் ரெஃபரன்ஸ் செக்ஷன் 80G கொடுக்கிறேன். செக்ஷன் 80G வந்து டொனேஷன் பா. ஓகே, டொனேஷன். அதுல 80GG B, 80GG C ரெண்டை பத்தியும் சேர்த்து பார்க்கலாம். G எல்லாமே டொனேஷன் சம்பந்தப்பட்டது. GGB, GGC. ஓகே, XYZ லிமிடெட் கம்பெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு 1 lakh டொனேட் பண்றார். So in the P&L account, whatever the profit calculated, gross total income, from there this 1 lakh can be deductible under section 80GGB. Donation given to the political party can be deductible. Donation given to the political party can be deductible. After this will be called total income for the taxation purpose. Mr. A giving 1 lakh rupees donation to the political party. இப்ப gross total income அதுல இருந்து நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணும்போது 80GG C ல டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து டோட்டல் இன்கம். 80G ன்னு சொன்னாலே டொனேஷன்ஸ் உங்க மைண்ட்ல வரணும். B ன்னு சொன்னால் கம்பெனிக்கு, C ன்னு சொன்னால் கம்பெனி இல்லாதவர்களுக்கு. C வந்தால் கம்பெனி கிடையாது, C வரலன்னா கம்பெனி. அப்படி வச்சுங்க மைண்ட்ல. 80GGB, 80GGC. கிளியரா? டொனேஷன் மட்டும்தான் அப்படின்னு அவசியம் இல்லை. சே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அப்படின்னு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிறார். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மேகசின்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் போடுறாங்களே, அதுல நானும் விளம்பரம் பண்றேன்ட்டு இவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 50,000 ரூபாய் தரார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செஞ்ச செலவை டெபிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்கோர்ஸ் டிடக்டபிள். கிளியர்? கம்பெனியா இருந்தால், அதுதான் கம்பெனியா இருந்தால் இந்த 0.5 lakhs அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்து டெபிட் பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. டொனேஷனா இருக்கணும். விளம்பரம் பண்ணிக்கிறேன் சார் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா செல்லாது. கம்பெனியா இருந்தால் விளம்பரத்துக்கு கொடுத்திருந்தால் டொனேஷன் தான். விளம்பரம் பண்ணிக்கிட்டாலும் டொனேஷன் இல்லை சார், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், பைசா கொடுத்துற, நீங்கள் கேட்டீங்க 1 லட்சம் கொடுத்துற அப்படின்னா அதுவும் டொனேஷன் தான். 1 lakhம் டொனேஷன், 15 டொனேஷன். ஆனால் இண்டிவிஜுவல் அதர் தென் கம்பெனியாக இருந்தால் டொனேஷன் சொல்லி கொடுத்தால் அஃப்கோர்ஸ் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80GGC. அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் இது டொனேஷனை சேரக்கூடாது. டிடக்ஷன் கிடையாது. கிளியர்? என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க? வல்லவரே நல்லவரே அப்படின்னு போட்டு கீழே உங்கள் தொண்டன், சிறு தொண்டன் எல்லாம் பேரையும் போட்டுக்கிறாங்க. அது மாதிரி போட்டு உங்களை பிரபலப்படுத்திக்கிறீங்க. ஸோ இட் இஸ் நாட் அலவுட். கம்பெனி இந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லை. ஸோ கம்பெனியாக இருந்தால் உண்டு. அதே சமயத்தில் இண்டிவிஜுவல்ஸ் அதே கம்பெனியாக இருந்தால் டிடெக்ட் பண்ண முடியாது. ரைட். செக்ஷன் 37(2)(AB என்ன சொல்றாங்க அப்படி சொன்னாக்க, XYZ லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி அல்லது மிஸ்டர் ஏவா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிசினஸுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மேகசினுக்காக ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து என்னுடைய விளம்பர செலவு சார் அப்படின்னு போடுறாருன்னு வச்சுங்க. Can it be debited to the P&L account? Whether it is being XYZ Limited or Mr. A cannot be deductible. Disallowed under section 37 clause 2B. நீங்க விளம்பரத்துக்கு எதுல வேணாலும் போடுங்க, Facebook and YouTube or in magazine, எதுல வேணாலும் விளம்பரம் பண்ணுங்க, no problem, can be debited. But if you are advertising in political parties magazine, that advertisement expenses cannot be debited.
ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை டொனேஷன்ஸை கன்சிடர் பண்ணலாமான்னா பண்ணிக்கலாம். யாருடைய கேஸ்ல டோனர் ஷுட் பி கம்பெனியா இருந்தால் அதை டொனேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. Net profit of Singer Limited, including 10,000 for advertisement expenditure incurred for publishing in the magazines of political parties, 5 lakhs. Net profit எவ்வளவு இருக்கு? 5 lakhs இருக்கு. Calculate taxable business income in case of the assessee being company. கம்பெனியா இருந்தால் other than கம்பெனியா இருந்தால் other than கம்பெனியா இருந்தால் ரெண்டு ஆங்கிள் பார்க்கிறோம். As per section 37 class 2b, advertisement in political parties magazine, advertisement is debited. Political parties magazine ல பண்ணியிருந்தால் டெபிட் பண்ண முடியாது. இவன் பாட்டு 10,000 ரூபாய் டெபிட் பண்ணி வச்சிருக்கிறார், பப்ளிஷிங் இன் மேகசின்ஸ் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது செல்லாது. இந்த 50,000 ரூபாய் நீங்க டெபிட் பண்ணக்கூடாதுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். So I have to add this back. Now you get what? Gross total income 5,10,000. From there you can claim the deduction under section what? 80GG B or 80GG C. Advertisement in political parties magazine is equal to donation in case of company. அதனால இங்கே நீங்க அந்த 10,000 லெஸ் பண்ணிக்கலாம். இவனுக்கு அது applicable கிடையாது. Advertisement in political parties magazine is not equal to donation in case of non-corporate. Okay, other than corporate, others. அதனால இது டிடெக்ட் பண்ண முடியாது. அப்போ 5 lakhs will be the total income for the company. இங்கே வரும்போது 5,10,000 is the total income for other than company. Section 37(2)B says advertisement expenditure in souvenir brochure of a political party not deductible, but deductible for Indian company only under section 80GGB as contribution to political party. இந்தியன் கம்பெனியாக இருந்தால் இதை கான்ட்ரிபியூஷன், அதாவது டொனேஷனை கன்சிடர் பண்ணிட்டு அண்டர் செக்ஷன் 80GGB டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு பொருந்தாது? அதர் தென் கம்பெனிக்கு பொருந்தாது. கிளியர்? Section 38. Building, plant and machinery and furniture partly used for business, then expenses on those will be allowed proportionately. நம்ம ஏற்கனவே இந்த செக்ஷன் 38 நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். partly used for the business, partly used for the personal purpose. அப்போ depreciation proportionate நீங்க deduction claim பண்ணிக்கலாம். A motor car is only asset in the block, cost 2 lakhs, rate of depreciation 15%. அப்படின்னா 2 lakhs, depreciation எவ்வளோ? 15% on this 30. அதில் 20% எதுக்காக? பர்சனல் யூஸுக்காக. அப்போ அது டிஸ்அலவுடு. அப்போ எவ்வளோ தான் அலவுடு? 80%. 24,000 can be deductible.
Balance 1,76,000 will be the closing WDV. Clear? நீங்க P&L code debit பண்ணும்போதும் 24 தான் debit பண்ணியிருக்கணும். You have to debit only to the extent of business purpose. Class A இருந்து section 40 இருந்து நம்ம disallowances பத்தி பார்க்க போறோம். We are going to study about the disallowances. Okay. First point, 40 class A subclass 1. Right. Now, payer, payee. Payee, பேருக்கு ஏதோ சர்வீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். என்னவா இருக்கலாம்? லோன் கொடுத்திருக்கலாம், டெக்னிக்கல் நோஹவ் கொடுத்திருக்கலாம், அல்லது சம் பேட்டன்ட் யூஸ் பண்ண கொடுக்கலாம். ஓகே, லோனு, patent, technical know-how. For that, payer should pay what? Loan இருந்தால் interest, patent மாதிரி இருந்தால் royalty, technical know-how இருந்தால் fees. இந்த மாதிரி கொடுத்திருக்கலாம். Okay, where pay being the non-resident. Pay யாரு? Non-resident. Okay. Clear? India. அதே மாதிரி pay to who is outside India. Outside India. Payer and pay. Pay being outside India. இந்த pay யாரா இருக்கலாம்? ரெசிடென்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடென்டாகவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே சினாரியோ தான். இப்ப இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிளா இருந்தால் பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் புடிச்சு கட்டி இருக்கணும். ஓகே, கிளியர்? புடிச்சதும் இல்லாமல் அதை என்ன பண்ணியிருக்கணும்? கவர்மெண்ட்ல கட்டியிருக்கணும் அவருடைய பேர்ல. என்னைக்குள்ளார TDS should be deducted before 31st March of the previous year, but deposited within the due date for filing of the return of income. Okay. Interest, royalty, fee for technical services or other payment. Payable outside India, scenario 1. Payable outside India na our recipient யாரா இருக்கலாம்? ஒன்னும் சொல்லல அப்படின்னா ரெசிடென்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடென்டாகவும் இருக்கலாம். Or payable to non-resident. Payable to non-resident. இந்தியாவுக்குள்ளார இருந்தால் நான் ரெசிடென்டா இருக்கணும். இது scenario 2. இந்தியா விட்டு வெளியில ரெசிபியன்ட் யார் வேணாலும் இருக்கலாம். இந்தியாவுக்குள்ள இருந்தால் ரெசிடென்ட் இல்ல, நான் ரெசிடென்ட் கொடுத்தால் மட்டும். அப்ப கொடுக்கும்போது வித்தவுட் டிடிஎஸ் டிடக்டட் இன் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் பிஃபோர் 31st March, ஆர் டிடிஎஸ் டிடக்டட் இன் த ப்ரீவியஸ் இயர் பட் நாட் டெபாசிட்டட் பிஃபோர் த டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். டிடெக்ட் பண்ணிட்டேன், டெபாசிட் பண்ணல. டிடெக்டும் பண்ணியிருக்கணும், டெபாசிட்டும் பண்ணியிருக்கணும். டிடெக்ட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணாமல் இருக்கலாம், direct பண்ணாம விட்டிருந்திருக்கலாம். In these cases you are not eligible for direct the expenses.
ஆனா எப்ப நீங்க கிளைம் பண்ணிக்கலாம்னா allowable in the subsequent previous year in which TDS is deposited. என்னைக்கு TDS புடிச்சு கட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்க allow பண்ணிக்கலாம். கிளியரா? இது கிளாஸ் 1. கிளாஸ் 2 வரும்போது பல ஐட்டங்கள் வருது. 1A இதுவே ரெசிபியன் வந்து ரெசிடென்ட், பேரும் ரெசிடென்ட் எல்லாமே இந்தியாக்குள்ளார இருக்கிறாங்க. ஓகே, இந்தியாக்குள்ளார அப்படின்னா 100% இல்ல 30% டிசலோட். 1 lakh எக்ஸ்பென்சஸ் சொன்னால் 30,000 டிசலோட். ரெசிடென்ட் நான் ரெசிடென்டா இருந்தால் 1 lakh 1 lakh டிசலோடு. இங்க 1 lakh only 30%, 30,000 மட்டும் டிசலோட். இஸ் இட் ஓகே? பேமெண்ட் மேட் டு ரெசிடென்ட் 30% disallowed without TDS deducted in the current previous year or TDS deducted in previous year but not deposited before the due date of filing of return of income. போன சம்மும் இதுவும் சேம். ஆனா போன இதுல வந்து நான் ரெசிடென்ட் எங்க வித்தின் இந்தியாவா இருந்தால், அவுட் சைட் இந்தியா ரெசிடென்டா இருந்தாலும் சரி நான் ரெசிடென்டா இருந்தாலும் சரி சேம் கண்டிஷன் தான். இங்க அப்படி கிடையாது. ரெசிடென்ட்டை பத்தி பேசுறோம், அங்க இல்லாத ஆளை பத்தி பேசுறோம். அங்க வந்து 1 lakh அதுக்கு TDS 10% 10,000 டிடெக்ட் பண்ணலனா 1 lakh டிசலோட். இங்க 1 lakh டிடிஎஸ் பிடிக்கலனா 30%, 30,000 மட்டும் டிசலோட், பேலன்ஸ் 70 கேன் பி டெபிட்டட். ரெசிடென்ட் இருந்தா 30,000. நோட், எப்ப சார் அலோவ் பண்ணலாம்? சப்சிக்வெண்ட் ப்ரீவியஸ் எப்ப நீங்க டிடிஎஸ் பிடிச்சு கட்டுறீங்களோ அன்னைக்கு அலோடு. அல்லது அந்த பேய் இருக்கிறார்ல அவரே போய் டாக்ஸ் கட்டிட்டார், டாக்ஸ் கட்டிட்டு நான் கட்டிட்டேன் சார், நீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக டிடிஎஸ் பிடிக்கிறீங்க? நான் கட்டாம போயிட்டா என்ன பண்றதுங்கிறது தானே பிடிச்சு கட்டுறீங்க. நான் கட்டிட்டு உங்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுத்துறேன் அப்படின்னு the year in which he gives the report that he has paid, then you can claim in that year. எப்ப அந்த பேலன்ஸ் 30% நீங்க claim பண்ணிக்கலாம். ஓகே, tax not deducted but recipient has furnished his ROI. யாரு? பேயி. அவன் வந்து ROI கொடுத்துட்டார். furnishes a certificate in form number 26A, then it is assumed that TDS is deducted on the date of ROI. அப்ப அது ப்ராப்பரா பண்ணிட்டார்னு அர்த்தம். ரைட். Now, assessee in default. Who is assessee? முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெஃபினிஷன் சாப்டர் படித்தோம். அதில் assessee in default அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர், எம்ப்ளாயி. எம்ப்ளாயி ரெண்டட் சர்வீஸ் டு த எம்ப்ளாயர். இவரும் ரெசிடென்ட், இவரும் ரெசிடென்ட், இந்தியாவில் தான் நடக்குது. அதுக்கு இவர் சேலரி கொடுக்குறார். சேலரி வருஷத்துக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய், 24 லட்சம் ரூபான்னு வச்சுங்க. அதுக்கு டிடிஎஸ் எவ்வளோ கொடுக்கணும்? 3.3 lakhs பிடிச்சாகணும். பிடிச்சிட்டு 20.7 lakhs கட்டிட்டார். இந்த பிடிச்சதை எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த எம்ப்ளாய்க்கானது அப்படி சொல்லி கட்டிட்டார். எம்ப்ளாயி ஃபைனலாக டேக்ஸ் கட்டும்போது சார் பிடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிச்சத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சப்போஸ் இவர் இந்த 3.3 லட்சம் கட்டாம விட்டுட்டாருன்னு வச்சுங்க, பிடிக்காம விட்டார். அப்படி பிடிக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா இவர் யாரு? அசஸி இன் டிஃபால்ட். இவர் பேர் என்னது? அசஸி இன் டிஃபால்ட். கிளியர்? இவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய் என்ன சொல்றாரு? சார் நீங்க பிடிக்கலன்னா சார் நானே கட்டிடுறேன் சார். இவர் கொண்டு போய் இவர் கட்டிட்டார். இதுக்கு 3.3 லட்சம் வருதுல்ல, நான் கட்டிடுறேன்ட்டு டாக்ஸ் ஃபைல் பண்ணி 3,30,000 ரூபாய் கட்டிட்டார். அப்ப இவர் கட்டிட்டார்னா இவருக்கு அசஸி இன் டிஃபால்ட் அப்படிங்கிற பேர் கிடையாது. இனிமேல் ஹி இஸ் a ரெகுலர் எம்ப்ளாயி ஒன்லி. பெனால்டி கூட அவர் கிடையாது. ஆனா இந்த லேட் பண்ணி கட்டினதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உண்டு. லேட் பண்ணி கட்டினது இவர் வந்து அன்னைக்கே கட்டியிருக்கணும். இவர் லேட் பண்ணி கட்டியிருப்பார்ல, அந்த டிலே பண்ண டேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியாகும். கிளியர்? தென் 1 பார்த்தோம், 1A பார்த்தோம். இந்த இடத்துல பேர் பதிலா எம்ப்ளாயர்னு போடுங்க, இங்க எம்ப்ளாயின்னு போடுங்க. அப்ப எம்ப்ளாயி ரெண்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் டு த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் பேஸ் சேலரி, அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சு கட்டுறார். அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சு கட்டுறார். கிளியர்? புரியுதா? நவ் அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சு கட்டலனா 100% டிஸ்அலவுட். என்ன காரணம்? ரெசிபியன்ட் நான் ரெசிடென்ட், 100% டிஸ்அலவுட். இந்த வருஷம் விட்டுட்டோம் சார்,
அடுத்த வருஷம் கட்டினா சார் அலௌடா அப்படின்னா அலௌடு கிடையாது. சேலரிக்கு மட்டும் ஸ்பெஷல் கேஸ். இந்த வருஷம் நீங்க பிடிச்சி கட்ட வேண்டியது இந்த டியூ டேட்டுக்குள்ள பிடிச்சி கட்டல அப்படின்னு சொன்னாக்கா இனிமேல் உங்களால அந்த டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணவே முடியாது. உங்க பிஎன்எல்குள்ள அவருடைய சேலரியை கொடுத்ததாக டெபிட் பண்ண முடியாது. டெபிட் பண்ணலன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆயிடும். யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா டாக்ஸ். Third point. Salary payable to any person outside India or in India to non-resident without tax deduction or tax not deposited within the due date of TDS payment. Due date for ROI கிடையாது. இங்க TDS குரிய due date குள்ளார. TDS குரிய due date அப்படிங்கிறது அடுத்த மாசம் 7ஆம் தேதி. ஜனவரி மாசத்துடைய சேலரிக்கு பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ள நீங்க TDS பிடிச்சி கட்டியிருக்கணும். அப்படி பண்ணலனா not allowable in subsequent previous year in which TDS is deposited. அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க TDS பிடிச்சி கட்டினாலும் உங்களால கிளைம் பண்ண முடியாது. And even TDS is deposited out of own fund. அவன்கிட்ட வாங்காம நான் தண்டத்துக்கு நானே மிஸ் பண்ணிட்ட சார்னு கட்டினாலும் சரி உங்களால டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. எம்ப்ளாயி கிட்ட வாங்கி கட்டினாலும் சரி உங்க கை காசு விட்டு கட்டினாலும் சரி உங்களால டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இப்போ TDS கேஸ்ல 3 பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் payable to outside India to anybody else or within India to non-resident. அதுக்கான TDS வந்து இயர் எண்டுக்குள்ளார பிடிச்சிருக்கணும், டியூ டேட்டுக்குள்ளார கட்டியிருக்கணும். டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் 31st ஜூலையோ ஆஸ் எ கேஸ் மேபி அந்த டேட்டுக்குள்ளார கட்டியிருக்கணும். இல்லை டிஸ்அலவுட் இல்லைனா டிஸ்அலவுட். இதுவே ரெசிடென்ட்டாக இருந்தால் இதே கண்டிஷன் தான். ஆனால் 30% ஒன்லி டிஸ்அலவுட். பட் சப்சிக்வெண்ட் பீரியட்ல கலெக்ஷன் பண்ணி டெபாசிட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் சேலரி கேஸ் வரும்போது பேபிள் அவுட் சைட் இந்தியா ஆர் பேபிள் வித்தின் இந்தியா டு நான் ரெசிடென்ட். நீங்க அந்த டிடிஎஸ்க்கு டியூ டேட்டுக்குள்ளார பிடிச்சி கட்டல அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இது எப்போதுமே டிஸ்அலவுட் தான். அதுக்கப்புறம் பிடிச்சி கட்டினாலும் டிஸ்அலவுட் தான். கிளியர்? அதே மாதிரி செக்ஷன் 37ல என்ன பார்த்தோம்? இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கேன் பி டெபிட்டட். ஆனா இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் கேனாட் பி டெபிட்டட். அண்ட் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, ஃபைன் எந்த பேர்ல இருந்தாலும் அதுவும் டிஸ்அலவுட். இன்கம் டாக்ஸ் இன்க்ளூட் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் அண்ட் செக்ஷன் 37 clause 1 பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபைன் ஃபார் நான் பேமெண்ட் ஆர் லேட் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அதுவும் டிஸ்அலவுட் தான். ஏன்னா வயலேஷன் ஆஃப் தி ஆக்ட், ஸோ டிஸ்அலவுட். வயலேஷன் ஆஃப் தி ஆக்ட் டிஸ்அலவுட். தென் 2 more points. Any payment to employees PF or other fund, if no arrangements made with such funds for deducting TDS at the time of payment, then this amount is disallowed. Okay, let's see the 4 and 5 இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்த்து பார்க்கலாம். 4 5 சேர்த்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? செக்ஷன் 40A clause 1 1A 2 3 and 4 5. இது வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் டு நான் ரெசிடென்ட். இது சேலரி டு நான் ரெசிடென்ட். இது எனி பேமெண்ட் டு ரெசிடென்ட். இந்த கேஸ்ல 30% டிஸ்அலவுட். இங்க 100% டிஸ்அலவுட். அண்ட் ரிவர்சல் பாசிபிள். Reversal possible. இங்க 100% disallowed. இங்க sorry, salary to non-resident 100% disallowed. Reversal not possible. 2 வந்து என்னது? இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள், அதுக்கான ஃபைன், பெனால்டி எக்ஸெட்ரா. 4 வந்து PF, 5 tax and perquisites.
இந்த டாக்ஸ் அண்ட் பெர்க்யூசிட்ஸ் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் salary சாப்டர்ல. ஓகே, salary சாப்டர்ல டாக்ஸ் ஆன் salary சொன்னா இல்லையா? அப்ப ஞாபகம் இருக்கா? டாக்ஸ் ஆன் salary $1 lakh, tax on perquisites 10,000, 5,000 போட்டுக்கிறேன். சேலரியோட வேல்யூ 10 lakhs. நம்பர்லாம் அஷ்யூம்டு நம்பர்ப்பா, டாக்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணல. ரெக்யூசிட்ஸோட வேல்யூ 50,000 rupees. Right. This is paid by employer. This is paid by employer. Actual tax should be payable by employee. So, இது வந்து employer கிட்ட இருந்து employeeக்கு போயிருச்சு. இது யார் கிட்ட இருந்து போயிருக்கு? employer கிட்ட இருந்து Government of India அவருடைய tax சொல்லி போயிருக்கு. tax யார் கட்டணும்? employer தானே கட்டணும். இந்த இடத்துல யார் கட்டி வச்சிருக்கார்? சரி, டாக்ஸ் யார் கட்டணும்? எம்ப்ளாயி கட்டணும். இது எங்க யார் கட்டி வச்சிருக்காரு? எம்ப்ளாயர் கட்டி இருக்கிறார். கிளியர்? சோ P&L அக்கவுண்ட் ஆக்சுவலா அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் P&L அக்கவுண்ட், எம்ப்ளாயீஸ் இன்கம், salary income எவ்வளோ? 10 lakhs will be the salary income. Perquisites also salary income. Tax on salary also be salary income. Tax on salary. And what about the tax on perquisites? Is exempted. Tax on salary is a part of salary, but tax on perquisites is not salary. 11,50,000 rupees. Minus standard deduction 75,000. New tax regime and 10,75,000. 10,75,000. இந்த கம்பெனி P&L குள்ள என்ன டெபிட் பண்ணிக்கலாம்? செலவெல்லாம் டெபிட் பண்ணிக்கலாம். salary 10 lakhs. Perquisites 5 lakhs, so 50,000 rupees. Tax on salary 1 lakh. Tax on perquisites 5,000. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒருத்தருக்கு இன்கம்னா இன்னொருத்தருக்கு வருமானம், சரி செலவா இருக்கும். இது இன்கம் சொன்னா இதுதானே செலவு, இது செலவுல சேர்த்திருக்கலாமா? அப்படின்னு சேர்க்கக்கூடாது. ஓகே, ரெசிபியன்ட் இன்கம் சொன்னால் அது செலவுன்னு போட்டுருக்கலாம். இவனுக்கு இன்கம் கிடையாதுன்னு சொன்னால் அவனுக்கு செலவு கிடையாது. செலவு கிடையாதுன்னு யார் சொல்லியிருக்கிறார்? செக்ஷன் 40 கிளாஸ் A சப் கிளாஸ் 5. Hope you will be able to understand this part. Disallowed. இப்போ என்னன்னு சொல்றதுக்காக இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியதா போச்சு. ஆல்ரெடி we studied. ஓகே, என்ன சொல்லியிருக்கிறான்? எனி டாக்ஸ் ஆக்சுவலி பெய்டு, டாக்ஸ் ஆக்சுவலி பெய்ட் ஆன் பெர்க்யூசிட் இஸ் disallowed. Tax on salary is taxable. Tax on perquisites is not taxable. It's not deductible. So அவங்களுக்கு இதெல்லாம் இன்கம், எது இன்கமோ அது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். இவங்களுக்கு இன்கம் இல்லைங்கிறது இவங்க அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண முடியாது. கிளியர்? The last scenario, PF. Employer, employee, for the services rendered by employee. Employer offers him salary. இதில் PF டிடெக்ட் பண்ணி எம்ப்ளாயர் வந்து PF அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணிடுறாரு. இந்த அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து வரும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் as well as எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். Suppose if he resigns, then he gets his money back. He gets his money back. அப்படி PF வரும்போது ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தா, ஸ்டாச்சுடரி ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தால் ஆல்வேஸ் எக்ஸம்ப்டட்.
Unrecognized provident fund இருந்தா withdraw பண்ணும்போது fully taxable except employee's own contribution. Public provident fund வந்து other than employer case. Recognized provident fund இருந்தால் எவ்வளோ வரைக்கும் taxable? If withdrawal happens within 5 years, 5 years குள்ளார வந்தால் 25% கிட்ட வந்து taxable ஆயிடும். Okay, 5 years குள்ளார அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார்னா, of course if he transfers this completely with a new PF account or inevitable reason business close பண்ணிட்டாங்க, unavoidable situation இருந்தா ஓகே, இல்லைன்னா இந்த PF இருக்குல்லையே always taxable, RPF is taxable. அப்படி RPF PF அக்கௌண்ட் வந்து இவனுக்கு போகும்போது சே ஒரு 20 லட்சம் ரூபா வருது, இதுக்கான அப்ளிகபிள் TDS இருக்குல்ல, அதை பிடிக்கணும்னு சொல்லி எம்ப்ளாயர் இவருக்கு இன்டிமேட் பண்ணி இருக்கணும். சார் 5 வருஷம் வரைக்கும் டைம் சார், நான் ஒரு அக்கௌண்ட்ல PF அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே வரேன், அங்கேருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது என்கிட்ட கிராஸ் செக் பண்ணிடுங்க 5 வருஷம் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ட்டு. 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தால் அதுக்கு டேக்ஸ் இருக்கும், டேக்ஸ் இருந்தால் அதுக்கு TDS அப்ளிகபிள், நீங்கள் TDS பிடிச்சி தான் தரணும் அப்படின்னு எம்ப்ளாயர் பிஃபோர் ஹேண்ட் இன்டிமேட்ஸ் டு த PF டிபார்ட்மெண்ட் இருந்தால் தன்னுடைய P&L அக்கௌண்ட்ல சேலரி எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு PF டெபிட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு PF ரிசீவ் பண்ணியிருந்தால் அது டீம்ட் இன்கம் செக்ஷன் 2 கிளாஸ் 24 கிளாஸ் 10ல பார்த்தோம். அதை வித்தின் த டியூ டேட் ஃபார் த PF அக்கௌண்ட்குள்ளார போட்டால் நீங்க டெபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதில் பார்த்தோம், செக்ஷன் 36 கிளாஸ் 1ல பார்த்தோம். எம்ப்ளாயர் PF அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கலாமா, டெபிட் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் RPF கேஸ் இருந்தால் அந்த வித்தின் த மெச்சூரிட்டி டேட்டுக்குள்ளார அவர் வித்ட்ரா பண்ணாக்கா அதுக்கு TDS அப்ளிகபிள் இருந்தால் PF டிபார்ட்மெண்ட் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிடெக்ட் த TDS. Such a intimation done by this employer. So any payment to employee PF or other fund, இந்த அமௌண்ட் இது ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 5000 இங்கே டெபிட் பண்ணிக்கலாமா? எஸ், if no arrangement made with such fund for deducting TDS at the time of payment. PF அக்கௌண்ட் வந்து அவர் போகும்போது TDS பிடிக்கிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்க ரெடி ஆகலன்னா இந்த PF கான்ட்ரிபியூஷன் உங்க P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ண முடியாது. கிளியர்? Hope you will be able to understand section 40 class A subclass 1, 1A and 2, 3, 4, 5. So 6 aspects பார்த்திருக்கோம். இந்த TDS related ஒரு 3 illustration, ஒரு 2 illustrations இருக்கு. அந்த 2 illustrations நான் வந்து TDS chapter-ஓட சேர்த்து லிங்க் பண்ணி நடத்துறேன், இப்போ வேண்டாம். ஓகே, now let's try to solve this topic now. Disallowances 40 class B, 40 class B. இதுல முதல் 2 பாயிண்ட் நடத்திட்டு ஒரு சம் போட்டு காமிச்சிடுறேன். சம் போட்ட பிறகு திரும்பவும் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன 2 பாயிண்ட் சொன்னால், ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தால் salary, bonus, commission, remuneration by whatever the name may be payable by firm to partner. Okay, salary, bonus or remuneration எந்த பேர்ல இருந்தாலும் ரைட். there is a ceiling, maximum எவ்வளவு கொடுக்கலாம்னு சொன்னால் maximum. okay, if the profit is less than or equal to 6 lakhs அப்படின்னு சொன்னா whichever is higher of 3 lakhs or 90% of book profit can be given, and profit more than 6 lakhs. okay, 6 lakhs க்கு மேல இருந்தா
60% of book profit will be given. அப்ப ப்ராஃபிட் 6 lakhs மட்டும் இருக்குன்னா 3 லட்சம் 90% போட்டீங்கன்னா 5.4 lakhs 2. Second, interest on capital. Interest on capital. Maximum 12% வரைக்கும் allowed. Maximum 12%. That too, இது ரெண்டுமே டீட்ல சொல்லப்பட்டிருக்கணும். டீட்ல சொல்லியிருந்தால் உண்டு. ஓகே, டீட்ல சொல்லியிருந்தால் உண்டு. Now let's see. 90% of book profit சொல்றோம் இல்லையா? book profit னா என்ன? What is called book profit? Clear? What is called book profit? Sorry. Now, interest on drawings are nothing but just credit to the P&L account. Book profit na enna arthona? PGVP calculated as per section 28 to 44D, but before remuneration. So, net profit as per books, okay, plus or minus the section 28 to 44 AD உள்ள provisions apply பண்ணோம். சில எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ண முடியாது, சிலதை டெபிட் பண்ணோம் அப்படின்லாம் படிச்சோம் இல்லையா? அதெல்லாமே சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணோம். This will be the PGBB for the taxation purpose. ஏதாவது ரெமுனரேஷன் ரிமூவ் பண்ணிடணும், அதுல ஒன்றும் டவுட் இருக்காது. ப்ரீவியஸ் இயர்ல லாஸ் இருந்துச்சு சார், அந்த லாஸ் யூஸ் பண்ணிக்கலாமா சார், இப்போ செட்டப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகே, so whatever the profit and loss you calculate for the business purpose, from there remuneration payable to the partner should be added back, because I am going to calculate it separately. நீங்க என்ன P&L குள்ள salary டெபிட் பண்ணீங்களோ அது எனக்கு தேவையில்லை. நான் எவ்வளவு கொடுப்பேன்? ஓகே, சோ எவ்வளவு கொடுப்பேனா இந்த கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் I will pay 3 lakhs or 90% of the book profit, whichever is higher if the profit is less than 6 lakhs. More than 6 lakhs and அந்த 6 lakhs மேல இருக்கிறது 60%, ரெண்டு சேர்த்து கொடுப்பேன். ரைட், அப்படின்னா நீங்க என்ன சேலரி கொடுத்தீங்களோ அதை முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிப்பேன். ஐ டிஸ்குவாலிஃபை தட். அதுக்கப்புறம் போன வருஷம் லாஸ் வந்துச்சே சார், அதெல்லாம் செட்டப் பண்ணிக்க முடியாது சார், பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் அண்ட் பிசினஸ் லாஸ் brought forward. இந்த ரெண்டு நம்பர்ல whichever is lower இருக்குல்ல, அதை நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வரதுக்கு பேர் தான் book profit. This is called book profit. The profit and loss for the taxation purpose, what you calculate is the usual. Okay, profit and loss you got by preparing the trading and P&L account as per the financial records. அதுல இருந்து செக்ஷன் 28ல இருந்து 44 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணி டாக்ஸேஷனுக்குரிய PGP கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச பிறகு பார்ட்னர்ஸுக்கு ரெமுனரேஷன் கொடுத்திருந்தா அதை டிஸ்குவாலிஃபை பண்ணோம், அதனால அதை ஆட் பேக் பண்ணிக்கிறேன். ஆட் பேக் பண்ண பிறகு தான் PGBP for the firm calculated for the current year. ஆனா போன வருஷம் லாஸ் இருக்கே சார், அதை செட்டப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டு லாஸை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஓகே, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் ஒன்னாவும் பிசினஸ்னால ஏற்பட்ட லாஸும் பிரிச்சிடறோம். இந்த ரெண்டுல whichever is lower நீங்க இதுல இருந்து லெஸ் பண்ண பிறகு என்ன இருக்கோ அதான் book profit. அதான் book profit. This is the computation for partnership firm valued as such. Partnership firm valued as such, valued as AOP னு ரெண்டு ஆங்கிள் இருக்கு. AOP ஜாஸ்தி உங்களுக்கு வரது இல்ல. ஓகே, CL அதை எடுத்தேட்டான், சேமியம் மட்டும் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது B.
section 40 class A இது 40 class B அது AOPR 40 class BA ல வரும். முதல்ல இது மட்டும் தெரிஞ்சுங்க, இது மட்டும் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. அதனால இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Let's start with first illustration. Vrindavan and Co. is a partnership firm consisting 4 partners: Ram, Rahim, Robert, Rakesh. The firm made a turnover exceeding 100 lakhs and the net profit of the firm was 9.5 lakhs. So net profit for the books, as per the books. Financial records 950. Before considering the following items: shop rent paid for premises to partner Ram 22,500 per month. Shop rent paid for premises to partner Ram. So ஓனருக்கு ரெண்ட் கொடுத்திருக்கிறார். Okay, no tax was deducted at source. அதுக்கான TDS பிடிக்கல. TDS பிடிக்கலனா section 40 class A subclass 1A will be applicable. Resident ஆக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு percentage disallowed? 30% disallowed. Okay, per month into 12 months கண்டுபிடிங்க எவ்வளவு வருதுங்க? 22,500 into 12 months. அதுல 30% less பண்ண பிறகு எவ்வளவு disallowed? 81,000. 81,000 added back. Section 40 class A disallowed. Okay, 30% disallowed. எவ்வளவு disallowed அது மட்டும் எடுத்துக்கிறேன். 70% allowed, balance 30% disallowed. அது மட்டும் எடுத்துக்கிறேன். Disallowed due to no TDS. Due to no TDS. Depreciation as per income tax rule 150. Income tax rule உள்ள depreciation நீங்க less பண்ணிக்கலாம். Section 32. ஆனா என்ன depreciate பண்ணி இருக்கிறோம் அதை நம்ம disqualify பண்ணோம். அது எவ்வளவுன்னு சொல்லல பார்க்கலாம். Interest on partners capital 15%. Authorized by deed. Deedல இருக்கணும். Salary இருந்தாலும் சரி, interest இருந்தாலும் சரி deedல இருக்கணும். Deedல இருக்கு. ஆனா maximum எவ்வளவு தான் allowed? 12% தான். அப்படின்னா 3% is disallowed. 3 by 15 is disallowed. 15% வந்து 1,50,000 3 by 15 எவ்வளவு இருக்கும்? Minus interest. Section 40 class B. Interest disallowed. Value being 30,000. Am I right? Okay, one second. Before considering the following அப்படின்னு சொல்லி இருக்கிறப்பா. அப்படின்னா நீங்க 1,20,000 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இவன் டெபிட் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிறான். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் P&L டெபிட் பண்ணல. பிஃபோர் கன்சிடரிங் த ஃபாலோயிங், அப்ப அதை கன்சிடர் பண்ணா 120 அடிஷனல் டெபிட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் பார்ட்னர் salary to each partner disallowed. ஏன்? புக் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க. PGBP adjusted 7,61,000. Am I right? இது ரெண்டு மைனஸ் பா. Interest disallowed. Okay, interest allowed, not disallowed. Allowed. இது disallowedங்கறனால பிளஸ் பண்ணிக்கணும். Do you get this? இதோட நம்ம whichever is lower of unabsorbed depreciation or business loss பார்க்கணும். அது கொடுக்கல. கொடுக்காதனால இதுவே நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? புக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். இப்ப remuneration. As per section 40 class B, okay, up to 6 lakhs வரைக்கும், whichever is higher of 3 lakhs or 90% of such amount, 90% of book profit.
எவ்வளோ வருது 5.4 lakhs. Book profit in excess of 6 lakhs. இதுக்கு 60% will be given. How much is that? 96,600. அப்போ total value 6 lakhs 36,600. பட் லிமிட் எவ்வளோ? டீட்ல எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 15,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, 4 பார்ட்னருக்கு. அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளோ வருது? 7,20,000. Should not go beyond this. Section 40 class B ல என்ன சொல்லியிருக்கிறான்? டீட்ல என்ன சொல்லியிருக்கிறான்? இந்த ரெண்டுல whichever is lower is payable. டீட்ல சொன்னது தாண்டி கொடுக்க கூடாது. Should not go beyond the amount mentioned in the deed. 6,36,600. This is what about the interest payable. Sorry, salary payable. இதுல இருந்து salary less பண்ணிட்டீங்கன்னா வரது PGP income for the taxation purpose for the firm. 1,24,400. Is that clear?